நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கு வித்யாபுத்திரன் விஆராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். இது என்னுடைய 366வது வீடியோ. அக்ஷர சக்தி பீடத்தில் 47வது சக்தி பீடத்தை பார்க்குறோம். இப்போ நான் 47வது சக்தி பீடத்தினுடைய அக்ஷரம் க்ஷ. இப்போ சமஸ்கிருதத்தில் 31வது மெய்யெழுத்து ஷ. இதை நாயகி ஷண்டாதேவி இல்லைன்னா அனுக்கிரியா தேவி சொல்லியிருக்கு இவருடைய பேர். இவருடைய அங்க லட்சணங்கள் சித்த சாப்பிரசந்தனம் பின்வருமாறு சொல்றது. ரத்தா பானுக்கிரியா தேவி ராஜஹம்ச வரசிதா பீதாம்பர கரைதத்தே பத்மத்மய வர அபயாந்த். அனுக்கிரியா தேவி ஆன ஷகார மாத்துகா தேவி சிவந்த நிறத்துடன் மஞ்சள் பட்டாடை அணிந்து மேல் 2 கை ஒன்று பார்க்கணும். 3 நாளாக சொல்றதுலாம் மேல் 2 கையில் தாமரை இருக்கு, அப்படியே தான் வருது வராபயம். ஆனால் இது ஹம்ச வாகனம், பெரிய ஹம்ச வாகனத்தை உட்காந்துருக்காருக்கு, அதான் வித்தியாசம். ஸோ கம்பீரமான ராஜஹம்ச வாகனத்தில் ஆரோகணித்து அழகாக காட்சியளிக்கிறாள்ன்றது சொல்கிறது. ஷகார தேவி வைணவத்தில் விருஷனாகவும் சைவத்தில் வேஜேஸ்வரனாகவும் சாக்தத்தில் பீதா கலையாகவும் நம் சரீரத்தில் இதயம் முதல் இடக்கை நுனிவல் வரை சௌரத்தில் ஷடாசுரன் ஆக ஷண்முகனாக அறிஞர்களால் துதிக்கப்படுகிறாள் என்பதை கீழ்காணும் மாத்துகா நிகழ்ச்சி சொல்றது. விஷஸ்வேதேஸ்வர பீதா மஜ்ஜா திருட்வாம பாகுக ஷடானன ஷடக்கார ஷகார கீர்த்திதோ பூதே. ஷகாரம் பிறந்த இடத்தில் தான் தாட்சாயணி தேவியின் இடக்கை பெருவிரல் விழுந்ததும் இருக்கு. சில பேர் இந்த கால் விரல், இந்த கை விரலில் கால் விரல்ன்றார். வாம மார்க்கத்தில் முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த தலைமை ஹிரண்யபுரம்னு சொல்லிருக்கு. மகாசக்தி பீடமாக விளங்குகிறது. இந்த மேரு தந்திரம் சொல்றது. இந்த ஹிரண்யபுரம் தேடி தேடி பார்த்தா எங்கேயும் காணுன்றார் அவர். சில நூல்களில் அம்பிகையில் இடக்கால் விரல்கள் விழுந்ததுன்னு சொல்லிருக்கார். எதுவாக இருப்பினும் பராசக்தியின் புனித அங்கம் விழுந்த இடம் ஒத்துக்கிறார். ஹிரண்யபுரத்தை விராடம் என்றும் சில பேர் ஜுவாலாஸ்வரம் அல்லது மாகேஸ்வரம் என்றும் வேறு சிலம் கூறுகிறார்கள். இதெல்லாம் சுற்றி பார்த்ததில் இந்த ஹிரண்யபுரம் இந்த ஜுவாலேஸ்வரர் பேர்லாம் இல்லை. மாகேஸ்வரம் தான் ஓல்டு மாகிஷ்மதி என்ற மகேஸ்வரர். இப்போ ப்ரெசன்ட் நேம் இஸ் மகேஸ்வர். இது எங்கே இருக்குது? இந்தூர்லேருந்து ஒரு 98 கிலோமீட்டரில் இருக்குது. 100 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். இந்தூர்லேருந்து பயணிக்கலாம் அதுக்கு. ஸோ அந்நியர் படையெடுப்பின்பால் சேதமடைந்து மறைந்திருக்கலாம் இந்த பேரெல்லாம், அல்லது பெயர் மாறிக்கலாம். ஆதி காலத்தில் மாகிஷ்மதி என்றும் வேத காலத்தில் ஜுவாலேஸ்வரம் என்றும் தற்போது மகேஸ்வரம் என்றும் இந்த ஊர் விளங்குகிறது. ஸோ 47 மகாசி பீடேஸ்வரி அமிர்தாட்சரி என்ற திருநாமத்துடன் க்ஷேத்திரபாலரும் இங்கு உள்ளனர் என்று தந்திர சூடாமணி சொல்றது. ஜுவாலேஸ்வரின் தோற்றம் குறித்து மச்ச புராணத்தில் 18வது அத்தியாயத்திலும், பத்ம புராணத்தில் சொர்க்க காண்டத்திலும், ஸ்காந்த புராணத்தில் ரேவா காண்டத்திலும், லிங்க புராணத்தில் 72 அத்தியாயத்திலும், சிவபுராணத்தில் ருத்த சம்ஹிதாவிலும் சொல்லப்படுறது. ஸோ ஒரு முறை மகரிஷிகள் அனைவரும் பரமசிவனை வணங்கி பானாசுரா ஏற்பாட்டு மின்னல்களை காப்பாற்றுறங்களை கேட்குறார் பரமேஸ்வரன்ட்ட. அப்போ சொல்கிறார், கவலைப்படாங்க, அவனை சம்ஹாரம் பண்ணுறேன்னு சொல்கிறார். ஸோ அப்போ நாரதர் மனசு நினைக்கிறார். நாரதர் உடனே அப்பியர் ஆகிறாருங்க. சரி, என்ன பண்ணோன்னு கேட்குறார். கங்காதரா, அடியனை அடைத்த காரணம் சொல்லிட்டு நாரதரே, பானாசுரன் அந்த பல கற்பு கரசிகளை கொண்டாடி வச்சிருந்தான். அதனால் இவாஸ் எஸ்கேப்பிங். சரிம்மா நடந்திருக்கான், அவள் கற்புனால அவன் காப்பாற்றப்படுறது. இப்போ அவனை அழிக்கணும் நானுன்றார். சரி, கிவ் இட் மீ எ சான்ஸ் சொல்லி இவர் போகிற நாரதர். சரி, நாரதர் பேர் என்ன செய்கிறாருன்னா, அவனுடைய இங்கேயும் திருப்பதி சம்ஹார மாட்டம் பானாசுரனுக்கு 3 புறங்கள் இருக்கு. அந்த கற்பு கரசிகள் மனதை மாற்றிவிட்டால் முப்புறத்தோடு அவனையும் எனக்கு ஈசின்றார் பரமேஸ்வரன். பானாசுரன் தன் பட்டத்து மகிழ்ச்சியான அனுபம்யான் உத்தி, பேர் அனுபம்யா, பானாசுரனோட பொண்டாட்டி. ஸோ அவரோட அப்போ அந்த நேரத்தை வசிச்சுட்டு இருக்கான் அவரோட. அங்கே போகிறார் இவர். அப்போ அவர் பானாசுரன் இல்லை. சரி, நாரதர் மீட் பண்ணிக்கும்போது அவள் எந்த விரதம் இருந்தால் சாலை சிறந்தது அப்படிலாம் கேட்டு விரதத்தெல்லாம் சொல்கிறார். அவர் சொல்கிறார். இதை கேட்டு அகம இந்த நாரதர், விரதம் என்றால் அஷ்டமி, சதுர்த்தி, பஞ்சமி, நல்லா கவனிக்கிற மாசகாலம்,
விரதத்தில் எப்போ வசதின்னா அஷ்டமி விரதம், சதுர்த்தி விரதம், பஞ்சமி விரதம், துவாதசி, விஷு சங்கராந்தி என்ற புண்ணிய காலத்தில் உபவாசத்தை முறைப்படி அனுசரித்தால் செய்த பாவங்கள் அகலும், யமன் நெருங்க மாட்டான். தானம் என்றால் வேதியருக்கு திலத்தேனும் அளிக்க வேண்டும். அதில் அகில பூமியை தானம் பார்த்து அளிக்க போலாகும். பல விமானங்கள் சூழ்ந்து வர நேரே வைகுண்ட சென்று அங்கே பல ஆண்டுகள் நீங்கள் போய் இருக்கலாம்னு சொல்கிறார். யார்? நாரத மகர்ஷி அனுபூமியாக்கிட்ட. இதில் வாழைப்பழம், இலந்தை பழம், அது மாதிரி மாம்பழம் இதெல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரி ஆல், கடம்பு, வேம்பு, மாமரம் முதலிய விருஷங்களை வளர்த்து பறவைகள் வசிக்கும்படி செய்தால புண்ணியம் இதெல்லாம் சொல்கிறார் அவர். இதனால் அகமிழ்ந்த அனுபூமியா மீண்டும் அப்படி வணங்கி, மகர்ஷியே, நீங்கள் ஏற்ற குரு, நீங்கள் கூறிய விரதங்களை தானங்களை ஏற்ற செய்கிறேன், அதுக்கு நீங்கள் அருளாசி சரணம். நாரத அனுபூமியா மிக்க மகிழ்ச்சி, இந்த முறையாக தான் அன்னை பார்வதி பரமசிவரதி பாதியை பற்றால் சொல்லி அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறார். இவ்வாறு நாரதி தூங்கிய கலகம் பாணன் அனுபூமியா வாழ்வில் தீப்போல் பரவலாயிற்று. அனுபூமியா கடவுளுக்கு வேண்டிய பதவியை செய்து படிப்படியாக குறைத்து கொண்டு விரதம், தானம், நியமம் ஆகியவற்றில் தீவிரமாக ஈடுபட்டாள். விரைவிலேயே மற்ற ராணிகளும் அனுபூமியா பார்த்து எல்லாரும் அவளும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. இதனால் முப்பர சக்தியின் சக்தி குறைந்தது. பாணன் பலவீனத்தை பரமசிவன் நர்மதி தீரத்தில் அமர்ந்து அரிய ரதம் ஒன்றை அபூர்வ ஆயத்தை கொண்டு அவனோட போர் துவங்கினார். முதலில் ஒரு கரத்தை இறைவன் எய்து ஒரே ஒரு ஊரை தீப்பிடித்தது. அங்கு தீ கோர தாண்டவம் ஆடியது. நாடு எரிந்த மக்கள் கதவை கண்ட பாணன் இது சிவன் செயலே உணர்ந்து அஞ்சி ஓட்டம் பிடித்தான். ஏனெனில் அவன் மகா சிவபக்தன். இறைவனை எதிர்க்கவும் மனமில்லை. அவனது தயக்கத்தை ஆதாயமாக கொண்ட அரண் அவனுடைய முப்புறங்களிலும் இரு புறங்களை எரித்தார். ஒரு புறம் ஸ்ரீசைலத்திலும் மற்றொரு புறம் அமர்கண்டிலும் விழுந்தது. ஜுவாலையுடன் பானம் பூயித்த லிங்கம் கொண்ட மூன்றாவது புறத்தை நர்மதை நதி தீரத்தில் தொங்குமாறு செய்தார். அதுவே வேத காலத்தில் ஜுவாலேஸ்வரம். ஜுவாலேஸ்வரம் பேர். அதுதான் பின்னாடி மாகேஷ்மதி ஆட்சின்னு சொல்லப்படுறது. இந்த மாகேஷ்மதி வந்து மத்திய பிரதேசம் இருக்குது. இந்தூர்லேருந்து போகலாம், கட்டாயம் பார்க்கணும். இந்துக்கள் இருக்க எல்லாரும் மாகேஷ்மதியை போய் பார்க்கணும்னு இருக்கு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் இந்த மாகேஷ்மதி நகரத்தை தான் வந்து கார்த்திவீரியார்ஜுன ஆண்டான் இருக்கு. கிருதவீரியனோட பிள்ளை கார்த்திவீரியன். பிறக்கும்போது 2 கால் இல்லை அவனுக்கு. அந்த மாதிரி ரொம்ப கோழையா தான். தத்தாத்திரேயனை குருவா வச்சுட்டு 2 கால் 1000 கை கிடைச்சது அவனுக்கு. அவனோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவன் நாட்டில் யாராவது ஏன்னா திங்கு நடக்கணும்னு நினைச்சா உடனடியாக அவனுக்கு தெரிஞ்சிடும். டெலிபதி உடனே அங்கே அப்பியர் ஆயிடுவான். அந்த மாதிரிலாம் இருந்து அவன் ஜலக்கிரீடை பண்ணுறான். அப்போ வந்து ராமணேஸ்வரர் வராங்க நர்மதியில் குளிக்கிறதுக்கு. இப்போ பாணேஸ்வரர் இவனோட கார்த்திவியான சண்டை போட்டு என்ன செய்கிறான்னு அந்த ஜலத்தை ஸ்டாப் பண்ணுறான், நர்மதி ஓட்டத்தை. அப்போ ராமணேஸ்வரர் பின்பற்றி ராவணனை கயத்தில் கட்டி தெருவில் இழுத்துன்னு போகிறான். கார்த்திவீரியார்ஜுனன் ராவணேஸ்வரனை மாகேஷ்மதி தெருவில் இழுத்துன்னு போய் சிறையில் போட்டுடுறான். 6 மாதம் இவ சப்பரிந்தார். இன்னும் கூட கதை, அந்த இவனுடைய கார்த்திவீரியார்ஜுனோட பிள்ளைக்கு தொட்டிலில் மேலே வந்து இந்த இதில் தொங்க விடுவாள்ல, அந்த மாதிரி 10 தலையோட பூச்சின்னு சொல்லி தொங்க விட்டானா ராமணேஸ்வரனை. பாருங்கள், இந்த மாதிரிலாம் ராவணன் துன்பம் வச்சு ரொம்ப வெக்ஸ் ஆகி வந்துடுறான். அப்புறமா லங்கைக்கு சொல்லப்படுறது. அப்புறம் இவன் சேவ்டு கோஸ் ஸ்ரீலங்கான்னு சொல்லப்படுறது. ஸோ அப்பேற்பட்ட பவர்ஃபுல் பர்சன். அவன் வந்து 2 மகரிஷிகளை இது பண்ணிடான். இக்னோர் பண்ணும்போது அவர் 2 பேர் சபிச்சிடுறா. ஒருத்தர் என்ன சொல்கிறார், இந்த பரசுராமனால் உன்னுடைய கரங்கள்லாம் விட்டுப்படணும்னு சொல்கிறார் ஒருத்தர். இன்னொருத்தர் அவனால் தான் உன்னோட டெத்துன்னு சொல்லிடுறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கார்த்திவீரியார்ஜுனுடைய இந்த 1000 கரங்களையும் பரசுராமர் தான் வெட்டுறாரு. ஸோ பரசுராமர் வெட்டி அவனோட கடைசியில் தான் வாழவும் முடியுது. பட் இருந்தாலும் மாகேஷ்மதியில் அந்த கார்த்திவீரியார்ஜுனுக்கு தனி கோவிலே இருக்குது. ஈவன் டுடே அதுக்கு வந்து தனியாக ராஜராஜேஸ்வரன் கோவில் கட்டாயம் பார்க்க வேண்டியது. ஸோ அவன் வந்து பெரிய சிவபக்தன் கார்த்திவீரியார்ஜுனும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் பர்சன், தேவி பக்தன். அவன் ஜனங்கள்லாம் அப்படி கொண்டாடினான். ஆனால் அவ்வளோ நன்மை செஞ்சுருக்கான். இந்த நர்மதை நதியில் பாணாசுரம் அணிந்து வேற கார்த்திவீரியார்ஜுனன் வந்து ஜனங்களை நல்லா பார்த்துட்டான். அதனால தான் இப்போ கூட தமிழ்நாட்டில் ரேணுகா பரமேஸ்வரி குலதெய்வமாக இருக்கா. அதே நேரத்தில்
கார்த்திவிரியாஜன குலதெய்வமாக சென்றால் இருக்கா. அதுக்கு தனி எந்திரமே உண்டு. கிருதவீரியோன்னு சொல்லிட்டு நம்ம ராஜபாகுன்னு மந்திரம் வரும். அது வந்து நஷ்டம்ச லப்யத்தைன்னு முடியும். அதான் நம்ம பொருளை எதாவது தொலைச்சிட்டா ஒரு மண்டல காலம் மந்திரத்தை சொன்னால் எப்பேற்பட்ட காணாமல் பொருளும் திருடி மாடோட கொண்டு கொடுத்துருவான். இது எங்கள் ஆஃபீஸில் டேஃபேல் நடந்தது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வந்து ஹி லாஸ்ட் பைக்கு. கிட்டத்தட்ட 3 மாதம் கழிச்சு அந்த ஒரிஜினல் பைக் காட் பேக். ஐ ரோட் கேவ் ஹிம் திஸ் மந்த்ரா. நான் சொல்கிறது 20 வருஷம் முன்னாடி நடந்த விஷயம் இருக்குது. ஸோ கார்த்திகேயாஜனம் வந்து வெரி வெரி பவர்ஃபுல். அவனுக்கும் ரேணுகா பரமேஸ்வரினால் ஒரு பிரச்சனை வந்தது. அதனால தான் ரேணுகா பரமேஸ்வரி சேரமாக அறப்பட்டு இறந்து போகிறான்னு வருது. ஆனால் கார்த்திகேயாஜனம் ஈக்குவலி டேலண்டட். அதனால தான் அவனுக்கு கோவில்லாம் இருக்காங்க அந்த ஊர்லேயே. அதையும் பார்க்கணும் நம்ம. ஸோ மாகிஷ்மதியை தலைவராக கொண்ட கார்த்திகேயாஜன் அரசன் 1000 ஆண்டுகள் திறமையாக ஆண்டான் என்று பாகவதத்திலே சொல்லியிருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வியாச மகரிஷியால் எழுதப்பட்ட பாகவதத்தில் கார்த்திகேயாஜனை பற்றி ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கு. ஸோ கார்த்திகேயாஜனின் நூற்றுக்கணக்கான குமாரர்கள் பரசுராம மடிவிலிருந்து தப்பித்த அவன் புத்திரர்கள் ஜெயத்வன், வீரசேனன், விருஷணன், மதுசூதனன் என்பவரும் உண்டு. அற்ற சித்திகளையும் ஒருங்கே அடைந்து நீண்ட காலம் திறமையாக கண்ட அரசாண்டவன் கார்த்திகேயாஜன் பாகவதம் சொல்றது. மகேஸ்வரி கார்த்திகேயாஜன் உடல் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் சிவாலயம் தென்படுகிறது. அதுக்கு ராஜராஜேஸ்வரன் பேர். ஓங்காரேஸ்வரர் ஸ்ரீ கோவிந்தபாதர் இருந்து தீட்சையும் உபதேசப்பட்ட ஆதிசங்கரர் நாடகம் அத்வைத பிரச்சாரம் செய்ய யாத்திரை மேற்கொண்டார். அப்படி பண்ணும்போது பிரயாகை செல்ல குமாரியில் பட்டார் ஒருத்தர். அவர் வந்து முருகப்பெருமானோட அவதாரம் சொல்லப்படுறது. அப்புறம் வந்து என்ன பண்ணுற பௌத்த மதத்தில் போய் அவளை மாறி அதெல்லாம் கற்றுண்டு திரும்பி கேம் பேக் டு இண்டிவிஜுவம் வந்துட்டார். கற்றுக்கிறதுக்காக போகிறார் மாறி. அது வந்து பெரிய சாபம், நம்ம பண்ணக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா உமியை கம்ப்ளீட்டாக பூச்சி வச்சுட்டு உள்ளே இறங்கி உமியை நெருப்பு வச்சுன்றது. அப்போ எப்பேற்பட்ட துன்பம் அது. அவரே தீ வச்சுட்டு ஆதிசங்கர் வாதியத்துக்கு சொல்ல இல்லை வேண்டாம், ஏன்ட்ட வேண்டாம், என்னோடய சிஷ்யர் இருக்கார் மந்திரமிஸ்ரர், அவரவே வாதிடுங்க சொல்லி சரசவாணி, அது உபயபாரதி என்ற சாரதா தேவியோட ஹஸ்பண்டு மந்திரமிஸ்ரர். ஸோ மந்திரமிஸ்ரர் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மந்திரமிஸ்ரர் தான் ஆதிசங்கரால் தோற்கடிக்கப்பட்டு சிஷ்யனாகி சுரேஸ்வரன் மாறுறார். ஸோ சாரதியை அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுறா. எங்கே கூடலி சிங்கேரி அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவள் வந்து கம்மிங் பேக் டு காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் இன்னி வரைக்கும் மந்திரமிஸ்ரர் அக்ரஹாரம் ஒரு அக்ரஹாரம் இருக்குது பாருங்கள். ஸோ சுரேஸ்வரரால் ஏற்படுத்தப்பட்ட அக்ரஹாரம் அது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறேன், மந்திரமிஸ்ரர் அங்கேயே சமாதி ஆகிட்டார் இங்கே மாகேஷ்மதியில். அது ஒத்துக்க முடியாது. ஸோ இங்கே வந்துடுறார் அவர். இதெல்லாம் நடக்கிறது. ஸோ அந்த சரசவாணியான உபயபாரத்துக்கும் ஆதிசங்கருக்கும் 21 நாள் டிபேட் நடக்கிறது. ஸோ மந்திரமிஸ்ரர் தோற்று போய் அப்போ சொல்கிறாவோ, நான் என் கணவனை பாதி என்னையும் ஜெயிக்கணும்னு சொல்லும்போது 21 days அந்த வாதம் இது பண்ணி அப்புறமா தோற்று போகிறாவோ. இவர் ஆதிசங்கரை ஜெயிச்சு அவருக்கு சிஷ்யா மாதிரி அந்த துங்கபத்ரா நதியில் வரும்போது பின்னாடி திரும்பி பார்க்குறாரு, நின்று அப்படியே அந்த இடம் கூடலேயே சொல்லப்படுறதுக்கு. அதையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அந்த காலத்தில் அவந்தி நாடு 2 பகுதிகளாக இருந்தது. வடப்பாதி அவந்திக்கு உஜ்ஜயினியும் தென்பாதி அவந்திக்கு மாகேஷ்மதியும் தான். இது மாகேஷ்மதியில் தான் வந்து கோடி லிங்கார்ச்சனை இன்னி வரைக்கும் நடக்கிறது. கோடி லிங்கம் நிறைய 1000 பேர் அந்தணர்கள் வந்து பார்த்திவ லிங்கம் மண்ணில் லிங்கம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி மத்தியானம் உச்சி காலத்தை முடிச்சுடுவாங்க. திரும்பிய நதியில் கரைச்சிடுவாங்க. அதே மாதிரி ராணி அகல்யாபாய் ஹோல்கர் அவள் வந்து மாகேஷ்மதியில் நிறைய இதெல்லாம் பண்ணியிருக்கா. பல கோவில்லாம் எடுத்து உபாபிஷேகம் பண்ணியிருக்கா. புதுசாக கோவில்லாம் கட்டியிருக்கா. அவள் பீரியடில் இண்டூரில் ஒவ்வொரு லிங்கம் நவரத்ன லிங்கம்னா ஒரு கட்டவரலாளி தைத்து 9 நவரத்ன லிங்கம், நிறைய பான லிங்கம், அதெல்லாம் வச்சு 18 கிலோ தங்கத்தில் தொட்டில் பண்ணி அதை வச்சு ஆட்ட விடும் அவள் ராணி அகல்யாபாய். அவளால் தான் ஜோதிர்லிங்கம்லாம் படைச்சிது. இப்போ இது சோமநாத் வாரணாசி கோவிலில் அவள் தான் கட்டினான். அந்த மாதிரி பெரிய மகாராணியாக இருந்தாலும் சிறந்த கற்புக்கரசி. கணவன் போயிட்டான் முன்னாடி. அந்த சிவபக்தியில் சிறந்தவன். இப்போ இண்டூர் ஏர்போர்ட்டில் இறங்கினாலே ராணி அகல்யாபாய் ஹோல்கர்ண்டு கையில் லிங்கத்தோடு தான் அந்த ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோவில் சிலையே இருக்கும் இந்தூர் ஏர்போர்ட்டில். இது வரைக்கும் பஸ் சைஸ் ஃபோட்டோ இது சிலை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மாகேஷ்மதி தான்.
இப்போ மகேஸ்வர் ப்ரெசன்ட் நேம் இது. அப்போ என்ன பண்ணா இளம் விதவைகள் இவெல்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அந்த காலத்திலேயே ஜஸ்ட் இமேஜின் 500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மகேஸ்வர் சாரீஸ் இப்போ இந்த நல்லிக்கெல்லாம் வருது குமரனுக்கெல்லாம். அங்கேருந்து அவள் தறி நெய் சொல்லி கொடுத்து அவளை நெசவாளிகளாக மாற்றி ஷீ மேட் தம் டு ஏர்ன். அந்த மாதிரி நல்ல ப்ராடன் வியூவோட வச்சு பண்ணியிருக்கா அந்த காலத்துலேயே. இன்னி வரைக்கும் அந்த தறியெல்லாம் இருக்குது அங்கே. மாகேஷ்மதி பார்க்க வேண்டிய இடம். அவ்வளோ சிறப்பான கோவில்கள், நிறைய சிவாலயங்கள் எல்லாம் இருக்குது. படித்துறை நர்மதை நதியில் முக்கியமான இடம் மாகேஷ்மதி. இப்போ பிரசன்ட் மகேஸ்வர். இதில் ட்ரெயினில் போகலாம், இண்டோரில் இறங்கி திருப்பி அங்கேருந்து வந்து டாக்ஸி கிக்ஸி வச்சுட்டு போகலாம், பஸ்ஸும் போகலாம். கட்டாயம் பார்க்கணும் அதை. சாநித்தியம் பெருக்கும் அந்த புனித அறையில் 108 ருத்ராட்சலிங்கம், பவள கணபதி, நவமணிகள் ஒன்றொன்றும், கட்டை விரல் உயரம் கொண்ட சிவலிங்கள், பல ரேகைகள் கொண்ட மானலிங்கங்கள் ஆகியவற்றை அங்கு தரிசிக்கலாம். சுமார் 18 கிலோ எடையுள்ள சுத்த தங்கத்தினாலான நுண்ணிய வேலைப்பாடுகள் அமைந்த ஸ்வர்ண ஊஞ்சல் அதில் வச்சு ஆட்டு விடாவும். இப்போ எப்பேற்பட்ட பெண்மணியாக இருக்கணும் பாருங்க. ஸோ தேவி பல புராணங்களில் வருது. மாகேஷ்மதி பாகவத்தில் வருது, தேவி பாகவத்தில் வருது. 108 சக்தி பீடங்களில் ஸ்வாகா பீடம் இந்த இடத்துல. ஸ்வாகான்றது அக்னியோட பத்தினி. ஸோ அந்த பீடம் இங்கே தான் இருக்குது சொல்லப்படுறது. அதே மாதிரி ஸ்வாஹாஹா முடிக்கிற மந்திரத்தை முடியும் போது ஸ்வாகானது இது அகுதி விடும்போது ஸ்வாஹாஹா ஒன்று ஹா வருது. ஸோ அவளுக்கு உண்டான இது ஸ்வாகா பீடத்தை குறிக்கும் இடமும் அதுக்குரிய ஸ்வாகாதேவி சிலையோ கோவிலோ மகேஸ்வரியில் கிடையாது. ஆனால் 47வது மகாசி பீடத்தை அலங்கரிக்கும் அம்பிகாயின் ஒரு திருநாமம் கொண்ட அம்பாள், அதுக்கு தனி கோவில் இருக்குது மகேஷ்மதியில். கட்டாயம் பார்க்கணும் இருக்கா. அவள் தான் பீடேஸ்வரி சொல்லியிருக்கு. இங்கே வந்து அம்பாஜி கோவிலில் இந்த 47வது சன்னதியில் இந்த மாதிரி இருக்குது. என் பேர் என்ன, அனுக்கிரியா தேவி சொல்லியிருக்கு. ஹம்ச வாகனத்தில் மரபயத்தோட 2 கையில் தாமரை மலரோட உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.